Hi friends, welcome to GD Rasudies. இந்த வீடியோல ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் பார்க்க போறோம். யாருக்குன்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தீங்களோ எல்லாருக்குமே வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் ஆனது இஷ்யூ பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து மெயில் ரிசீவ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. மெயில்ல வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்திருப்பாங்க. அந்த லிங்க் மூலமா கிளிக் பண்ணி நீங்க லாகின் பண்ணலாம். அப்படி இல்லனா வந்து TNDAL வெப்சைட் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இதுல வந்து அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்து லாகின் பண்ணீங்கன்னா நீங்க அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேஜஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் அஃபிலியேட்டடாக இருந்தீங்கன்னா எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குதுன்றது உங்களுக்கு ஷோ ஆகும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ண பிறகு தான் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் ஆனது டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கு வந்து 1620 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து சோயலில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தீங்கனாலும் இதே போல் ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். இந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா உங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய கம்யூனிட்டி, கேட்டகரி ஆஃப் அலாட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரேங்க் பர்சன்டேஜ் கொடுத்து இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் என்னைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 3/7/2025. இவங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்த ஒரு கேண்டிடேட் தான். ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து அலாட் ஆன காலேஜ் பார்த்தீங்கன்னா பட்டறை பெருமுத்தூர் கவர்மெண்ட் லா காலேஜ் தான் வந்து அலாட் ஆயிருக்கு. இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் லா காலேஜ் ஃபீஸ் வந்து 1620 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு இது வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வந்து 7.5 ரிசர்வேஷன் டிசேபிள் பர்சனாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து எக்ஸப்ட் பண்ணியிருப்பாங்க யூனிவர்சிட்டி ஃபீஸ் வந்து. அதுக்கப்புறம் வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் ஒரிஜினலாக ஹார்ட் காப்பியாக என்றைக்கு போயிட்டு காலேஜில் அட்மிஷன் போடணும்னு பார்த்தீங்கன்னா 7/7/2025 9/7/2025 போயிட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் போயிட்டு நீங்கள் அட்மிஷன் போட வேண்டியது இருக்கும். அட்மிஷன் போடுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் உங்களுடைய TC அண்ட் கண்டக்ட் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் ஏதாச்சும் செலக்ட் ஆகிருக்கீங்கன்ற பட்சத்தில் அதுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதுவே வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் இருந்தாலும் அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் யாரெல்லாம் வந்து சப்மிட் பண்ணணுன்றதை ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்டி ரேகிங் அஃபிடவிட் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ஆன்லைனில் நீங்கள் வித்தின் ஒரு 20 மினிட்ஸில் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அது எப்படி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுக்கணுன்றத வீடியோஸ் ஆல்ரெடி லாங் வீடியோவாக போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இதையுமே வந்து நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகணும். ஆன்டி ரேகிங் அஃபிடவிட் பை பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் 2 வைக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 3 காப்பி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 1 செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பீஸ் வந்து ஆல் சர்டிஃபிகேட் இது வரைக்கும் குறிப்பிட்டிருந்தாங்களே அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து 1 செட் ஆஃப் காப்பி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 5 செட் எடுத்துகிட்டு போயிடுங்க. அதுதான் பெஸ்ட்டான ஆப்ஷன். வந்து எல்லாத்துலேயுமே வந்து 5 செட் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் 5 செல்ஃப் ஸ்டாம்ப் என்வலப் கவர் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வாங்கிட்டு இந்த டாக்குமெண்ட்டில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தனியாக வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் ஒரு 5 செட்டு வச்சுக்கோங்க. ஃபோட்டோஸ் வந்து ஒரு 3 to 5 வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கிறது பெட்டரான ஆப்ஷன். இது எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் ட்ரெஸ் கோடில் போக பாருங்கள். அப்படி இல்லைன்னா கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரெஸ் கோடில் போனால் போதுமானது. அட்மிஷன் போடும்பொழுது இருந்ததுன்னா நீங்கள் போட்டு போகலாம், வெல் அண்ட் குட்டு. அப்போனா பார்த்தீங்கன்னா 7/7/2025 9/7/2025 நீங்கள் போய் அட்மிஷன் போடணும். அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய சீட்டை வந்து அடுத்த செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதுதான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைச்ச ஒரு நியூ அப்டேட்டு. யாரெல்லாம் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்களோ உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடுச்சான்னு சொல்லிட்டு பாருங்கள். மெயில் வந்துடுச்சான்னு பாருங்கள். மெயில் ரிசீவ் ஆகலைன்னா நீங்களே வந்து வெப்சைட்டில் லாகின் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அலாட்மெண்ட் ஆர்டர் மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து வந்துடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். யூனிவர்சிட்டி கால் பண்ணி கேட்டதுலேருந்து அதுதான் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.